தீப ஒளி பண்டிகை எப்படி உருவானது அப்படின்ற வரலாறு தான் இன்னைக்கு உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கிறிஸ்துவுக்கு முன் 2வது நூற்றாண்டில் ஒரு சம்பவம் இஸ்ரேல் தேசத்தில் நடக்குது. அலெக்சாண்டர் த கிரேட் உலகத்தினுடைய பல பகுதிகளை தன்னுடைய வசப்படுத்தினார். அதில் இஸ்ரேல் தேசமும் அடங்கும். அவர் இளவயதிலே தன்னுடைய உயிரை நீத்தார். அதுக்கப்புறம் அவருக்கு பின்பதாக வந்த படை தலைவர்கள் நாட்டில் அவர் ஆட்சி செய்த ஒவ்வொரு பகுதியை தங்களுக்கு உரிய இடமாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அப்படி இன்னைக்கு லெபனான் என்று அழைக்கப்படுகிற தேசம், சிரியா, இஸ்ரேல் தேசம் இதையெல்லாம் மையமாக வைத்து செலிசிட் அப்படின்ற ஒரு பேரரசு நிறுவப்பட்டது. இந்த செலிசிட் பேரரசில் கிறிஸ்துவுக்கு முன் 2வது நூற்றாண்டில் ஒரு பேரரசர் வருகிறார். அவர் பேர் ஆன்டியோகஸ் எபிஃபனஸ், ஆன்டியோகஸ் 4 அப்படின்னு அழைக்கப்பட்ட இவர் கிறிஸ்துவுக்கு முன் 215வது ஆண்டு அவர் பிறக்கிறாரு. இவர் ஆன்டியோகஸ் 3 என்று அழைக்கப்பட்ட பேரரசனுடைய மகனாவார். இப்போ சிரியாவில் இருக்கிற அந்தியோகியாவை மையமாக வைத்து இந்த ஆட்சியை செய்கிறார். இவருடைய சமயம் என்ன அப்படின்னா, இது பாலிதெயிசம் அப்படின்னு சொல்லும். பல கடவுள் வழிபாடு, குறிப்பாக கிரேக்க கடவுளை அதிகமாக இவங்க வழிபட்டாங்க. இவங்களுடைய பிரதானமான கடவுளாக ஜிஎஸ் அப்படின்னு ஒரு கடவுளை இவங்க வழிபடுறாங்க. இவருடைய ஆட்சி காலம் கிறிஸ்துவுக்கு முன் 175லிருந்து 164 வரை நடைபெறுகிறது. 164 இவர் இறந்து போகிறார், மரித்து போகிறார். இந்த ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் ஆட்சி காலத்தில் ஒரு சில சம்பவங்கள் இஸ்ரேல் தேசத்தில் நடைபெறுகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 169 எருசலேம் தேவாலயத்தினுடைய கருவூலத்தை இவர் முற்றிலுமாக தன்னுடையமையாக ஆக்குகிறார், அல்லது அதை கொள்ளையிட்டு போகிறார். நம்ம கிறிஸ்துவுக்கு முன்னால் 586, 722 தேவாலயங்கள் கொள்ளையிடப்பட்டதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக 586 கொள்ளையிடப்பட்டு அது தீக்கரையாக்கப்பட்டது. அது மறுபடியும் கட்டப்பட்ட பின்பதாக இப்பொழுது இவர் இதை அதனுடைய பொருளை எல்லாம் அவர் எடுத்து செல்கிறார். அது மட்டுமல்ல, 168 கிறிஸ்துவுக்கு முன் 168 பணத்தை வாங்கி கொண்டு யாசோன் அப்படின்ற ஒரு ஆசாரியனை பிரதான ஆசாரியராக நியமிக்கிறார். ஸோ பணத்திற்காக இவர் தலைமைத்துவத்துக்கு வருகிறார். இது இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே பெரிய பரபரப்பை அல்லது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை அவர் செய்கிறார். கிறிஸ்துவுக்கு முன் 167 இவர் என்ன பண்ணுறாருன்னா, எருசலேம் தேவாலயத்தில் இவர் வழிபட்ட அந்த ஜிஎஸ் கடவுளை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். அந்த சிலையை உள்ளே வைக்கிறாரு. அது மட்டுமல்ல, அந்த சிலைக்கு இஸ்ரேல் மக்கள் அதிகமாக வெறுக்கிற அல்லது அருவருக்க தகுந்த மிருகமாக கருதப்படுகிற பன்றியை அங்கு பலி செலுத்துகிறார். ஸோ 2 காரியம், முக்கியமான காரியம் நடைபெறுகிறது. ஒன்று மிக பரிசுத்தமாக அனுசரிக்கப்பட்ட எருசலேம் தேவாலயத்துக்குள்ள அந்நிய தேவதையினுடைய சிலையை உள்ளே வந்து வைக்கிறாரு. அது மட்டுமல்ல, அருவருக்க தகுந்த அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விலங்கை அங்கு பலி செலுத்துகிறார். பன்றியை அவர் பலியாக செலுத்துகிறார். எனவே இஸ்ரேல் மக்கள் அதிர்ந்தார்கள், பயங்கரமாக விசனப்பட்டார்கள். ஆலயம் தீட்டுப்பட்டது என்று சொல்லி அவர்கள் பொங்கி எழுகிறார்கள். இந்த காலத்தில் யூதாஸ் மக்கபேயர் அப்படின்ற மக்கபேயர் ஃபேமிலியில் உள்ள ஒரு தலைவன், யூதாஸ் என்கின்ற ஒரு தலைவன் ஒரு படையை திரட்டுகிறார். இது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆர்மி அல்லது கொரில்லா படை வாயிலாக தேசத்தை மேற்கொள்ளுகிற ஒரு கட்டமைப்பாக இவர் ஒன்றை ஏற்படுத்துகிறார். உலகத்தில் முதல் கொரில்லா யுத்தம் இங்கு தான் துவங்கி இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த கொரில்லா யுத்தத்தின் மூலமாக இந்த செலிசிட் பேரரசை, குறிப்பாக ஆன்டியோகஸ் எபிஃபனஸுக்கு எதிராக போராடி அந்த படையை துரத்துகிறார். 164 அந்த படையை மேற்கொண்டு எருசலேம் நகரத்தை மீட்கிறார். இஸ்ரேல் தங்களுடைய பகுதியை மீட்டுக் கொள்கிறார்கள். இந்த காலத்தில் ஆன்டியோகஸ் எபிஃபனஸும் மரித்து விடுகிறார். எனவே ஒரு பெரிய பேர் அரக்கன் மரித்து விட்டார் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை இவர்கள் பண்டிகையாக அனுசரிக்கிறார்கள். கடவுளுக்கு எதிராக வந்த ஒரு அரக்கன், அவனை கொன்று விட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சியிலே இவர்கள் அதை பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த எருசலேம் தேவாலயமானது தீட்டுப்பட்டு போயிடுச்சே, இப்போ அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை அவர்கள் சுத்தப்படுத்தி அந்த தீட்டை கழித்து அதன் பின்பதாக மறுபிரதிஷ்டை செய்கிறார்கள். இந்த மறுபிரதிஷ்டை செய்த நாளை அவர்கள் தீப ஒளி திருநாளாக அவர்கள் அனுசரிக்கிறார்கள். அது எபிரேய மொழியில் ஹனுக்கா என்று அழைக்கப்படுகிறது. ஹனுக்கா டிசம்பர் மாதம், இப்போ நம்ம நவம்பர் டிசம்பரில் ஏறத்தாழ வர்ற அந்த மாதங்களில் வருகிற ஒரு நிகழ்வாக அமைந்தது. எபிரேய
கேலண்டர் படி கிஸ்லேவ் மாதம் 25ஆம் தேதியிலே இந்த ஹனுக்கா பண்டிகை அவர்கள் துவங்கினார்கள். இன்னொரு முக்கியமான வரலாற்று குறிப்பு என்னவென்றால், இந்த பண்டிகை வந்து 8 நாட்கள் அனுசரிக்கப்பட்டது. ஸோ 8 நாட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எருசலேம் தேவாலயத்திலும் வீடுகளிலும் தீப ஒளியை ஏற்றி அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஸோ அந்த 8 நாட்களும் ஒளியை ஏற்றி, அதனால தான் அது பேர் தீப ஒளி பண்டிகை அல்லது ஹனுக்கா என்று அழைக்கப்படுகிற ஒரு பண்டிகையாக ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் இஸ்ரேல் மக்கள் இந்த ஹனுக்காவை அனுசரிக்கிறார்கள், தீப ஒளி பண்டிகையை அனுசரிக்கிறார்கள். நம்முடைய வேதாகமத்தில் யோவான் எழுதின நற்செய்தியில் 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இதை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. பின்பு எருசலேமின் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரிக்காலமாக இருந்தது என்று சொல்லி ஒரு குறிப்பை நம்ம பார்க்குறோம். இதுதான் ஹனுக்காவுக்கு அந்த அந்த வேதத்தில் இருந்த ஒரு இது. ஆனால் இன்றைக்கும் இந்த பண்டிகை இஸ்ரேல் மக்கள் மத்தியில் வெகு விமர்சையாக இன்றைக்கும் தீபங்களை ஏற்றி கொண்டாடப்படுகிறது. இப்படியாகத்தான் ஹனுக்கா என்ற தீப ஒளி பண்டிகை உருவானது.